ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய ஒரு நியூ எஃப்எஃப்டா, ஓகேவா? அந்த நேம் வந்துட்டு மை ஸ்ட்ராங்கஸ்ட் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்ருக்காங்க, ரொம்ப பெரிய வீடு. அங்கே நிறைய மெய்டு இருக்காங்க, வெரைட்டி ஃபுட்டாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வரங்க கீழே, குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகான ஒரு சன்ஷைன் ஸ்மைல் அழகாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு வந்து உட்காடுறாங்க சோஃபாவில். ஜிமின் எழுந்திரிச்சிட்டானா அப்படி கேட்குறாங்க. இல்லை சார், என்ன தம்பி எந்திரிக்கல சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு அவரே போகிறாரு. போயிட்டு ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பெரிய ரூமு, ஒரு பெரிய பெட்டில் ஒரு பையன் க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பர்சன் போயிட்டு ஜிமின் இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போது அவங்க தான் ஹோபியாங்க, என்ன எழுப்பாதீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ காலேஜ் போக வேண்டாவா சொல்கிறாங்க. பாரு சம்மர் வெக்கேஷன் நேற்றோடு முடிஞ்சிச்சு, ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொரியாவில் இருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டக்குன்னு அவங்க ஏஞ்சி உட்காராங்க. அச்சோ, கொரியாவுக்கு வந்துட்டோமா, கொரியாவுக்கு வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சன்ஷைன்ஸ் மேலே அழகாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போது குட் மார்னிங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே போயிட்டு சமத்தா ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் அதுக்குள்ளே ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. காலேஜ் போகணுமா? கண்டிப்பாக தேர்ட் இயரில் ஃபர்ஸ்ட் டே ஏன்னா ஆப்சென்ட் ஆக போறியா சொல்லி கேட்குறாங்க. அச்சோ போரிங்காக இருக்குமே சொல்கிறாங்க. போரிங்கா? அப்போ 1 month தான் சார் வெக்கேஷன் லீவ் பத்தலையா நான் சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அங்கே இருக்கும். ஜிமினோட ஹோபிடா, ஓகேவா? 2 பேரும் தான் பிரதர்ஸ். இதில் நம்ம ஜிமினுக்கு ரொம்ப எல்லாமே அம்மா அப்பா வேர்ல்டு மொத்தமே நம்ம ஜேஹோப் தான். ஜேஹோப்க்கு ஒரு லவ் கேர் இந்த ரொம்ப ட்ரஸ்ட் எல்லாமே அவருக்கு ஒரு பர்சனாக அது நம்ம ஜிமின் மட்டும்தான். இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஓகேவா? இந்த ஜேஹோப் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் இந்த கொரியாவில். இப்போது நம்ம ஜேஹோப் தான் ஓடு குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கொடுக்கணும்னு எழுந்து போயிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடாரு. இப்போ நம்ம ஜேஹோப் தான் நம்ம ஜிமினோட வாட்ரோப் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி பெட்டில் வைக்கிறாங்க. வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இப்போ ஜிமின் அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஜேஹோப் தான் ஜிம்முடைய ஹேர்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. அந்த ஹேர் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காரு போலமா சொல்கிறாங்க. ஜிமின் தாடி பிடிக்கிறாங்களா, ஓகேவா? ஃபைனலாக ஜிமின் ஜேஹோப் 2 பேர் கீழே இறங்குறாங்க. இப்போது மெய்டெல்லாம் ஃபுட்டெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வைக்கிறாங்க. ஃபுட் ரெடியாக ஓகே சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் உட்காராங்க. இப்போ ஜேஹோப் தான் ஆக்காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஆக்காட்டுறாங்க. ஃபுல்லாக நம்ம ஜேஹோப்பு ஃபீட் பண்ணி விட்டுறாங்க. ஃபீட் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம ஜெகோ பார்க்குறாங்க. சரி, இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இது ஏன்ட்டான்னு சொல்கிறாங்க. வேண்டாம் எனக்கு பசங்க இல்லை நீங்கள் சாப்பிட்டே ஆகும் சொல்லிட்டு இப்போ ஜிமின் நம்ம ஜெகோப்பு ஃபீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எல்லாரும் இதை அந்த மேட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ லவ்லி பிரதர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பை பொறுத்த வரைக்கும் ஜிமின் ஜேஹோப்பு நடுவில் வேறு யாருமே வரக்கூடாது. இது வரைக்கும் அவர் லவ்வில் ஃபால் ஆனதும் ஆகவும் மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு மேரேஜ் வந்து அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவருக்கு ஜிமின் நல்லா இருக்கணும், ஜிமின் ஹாப்பியாக இருக்கணும், ஜிமின் சேஃபாக இருக்கணும். அவரோட ஹாப்பினஸ் தான் நம்ம ஜிமினோட ஜேஹோப்போட ஹாப்பினஸ். அப்படி தான் ஜிமினுக்குமே வந்துட்டு ஜேஹோப்பை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க மாட்டார். ஸ்டடீஸு, ஜேஹோப்பு, வீடு இது மட்டும்தான். அவர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு ஜேஹோப்ட கேட்காம எதுவுமே ஜிமின் பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜேஹோப்பை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி விடுறாங்க. இவருக்கு அவர் தான் அம்மா அப்பா எல்லாமே சேம். இவருக்கு அவர் தான் எல்லாமே குழந்தை மாதிரி அவர் அப்படி, ஓகேவா? இப்போ 2 பேரும் வேலை வராங்க. போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஹோபியா சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் டிரைவர் அங்கிள் கூட போயிடவா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, நீங்கள் 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. நோ, எனக்கு யாருமே ட்ரஸ்ட் இல்லை, ஓகேவா? அதுவும் உங்கள் விஷயத்தில் வேறு யாரும் ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டேன், நானே கூட்டு வந்து விடுறாமா சொல்கிறேன். அப்போ கார் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் உட்காராங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜேஹோப் அந்த ஒரு லக்ஸரியான காரை ட்ரைவ் பண்ணுறாங்க. சரி, ஃபைனலாக அவங்க 2 பேர் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் இந்த ஏரி யார் வருவாங்க கிளாஸ் சாரா சொல்கிறாங்க. யார் வரும் ஆசைப்படுறா சொல்கிறாங்க. இல்லை நம்ஜூர் அங்கே தான் நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சார் ஸ்மைல் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜேஹோப் வந்துருக்காங்க. ஜேஹோப்புக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒன்று ஷுகா, இன்னொன்று நம்ஜூன் காலேஜ் ப்ரொஃபஸர், ஓகேவா? நம்ம ஜிமின் காலேஜ் தான் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜேஹோப் வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இப்போது ஜேஹோப் பார்க்குறாங்க. வந்தாச்சு சொல்கிறாங்க. அச்சோ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வரனா நர்வஸாக இருக்குது சொல்கிறாங்க. நர்வஸாக இருக்கா எதுக்கு சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக தானே இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, யார்கிட்டையும் கான்டாக்டே பண்ணலையா 1 month சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஃபாரின் இருந்தோம், அதனால தான் நெட்ஒர்க்கே கிடைக்கல, வேறு நான் நம்பர் வேறு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி நான் போய்ட்டு ஒரு ஹாபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப் பத்திரமா வரையா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் போயிட்டு ஜேஹோப்போட சிக்ஸில் அவர் கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்கிறாங்க. மதியம் கேன்டீனில் லஞ்சு சாப்பிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக அவர் இந்த பக்கம் போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேஹோப்போட கார் மூவ் ஆகுது. இப்போ ஒரு பர்சன் ஓடி வராங்க. அச்சோ மிஸ் பண்ணிட்டானா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அந்த பர்சனை மறைச்சி பார்க்குறாங்க. ஏன்டா என்ன மறைக்கிறா சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன சொன்ன அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. அச்சோ நான் ஹோபி ஹேங்கை மிஸ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. நீ ஏன்டி என் ஹோபி ஹேங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இங்கே பாருடா உனக்கு தெரியல, எனக்கு ஹோபி ஹேங்னா ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அவர் உனக்கு அண்ணா மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கூட அவர் அண்ணா மாதிரி இல்லை சொல்கிறாங்க. ஏன் என்னையும் மட்டும் இப்படி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு அவர் பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கா. சரி நீ எப்படி இருக்க ஜிமின் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சிட்டு இருக்கா. எட்டப்போ நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு இவ்வளோ கோவமா சொல்கிறாங்க. கோவம்லாம் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. 1 month நீ ஒரு டைம் கூட கால் பண்ணி
என்ன சொல்கிறாங்க, உன் நம்பருக்கு ரீச் ஆகலை சொல்கிறாங்க, நீ மெயில் பண்ணியிருக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம் சொல்கிறாங்க. அதுவா அது சார்கிட்ட கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறாரு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் ஒயன் நம்ம ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் ஒயன் கார்லேருந்து இறங்கியிருப்பா. ஏன்னா ஒயனோட கார் நம்ம ஒயனோட அண்ணா தானே நம்பிச்சிடும் ஓகேவா. அவர் காரில் வந்து இப்போ தான் ட்ராப் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து கார் எடுத்துக்குள்ளே போயிருப்பாரு. இவங்க கேட்டுக்கிட்டே இறங்கியிருப்பா. இப்போது நம்ம ஜிமின் ஒயினை ஹேண்ட் பிடிச்சி வராங்க. கிளாஸ் சொல்கிறாங்க 3rd year கிளாஸ் வா சொல்லிட்டு இப்போ ஒயின் 2 பேர் போகிறாங்க. போயிட்டு கிளாஸ்க்குள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய குரூப்பே இருக்குண்டா. இதில் நிறைய பேர் இருப்பாங்க ஜிமினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. பார்த்தாக்கா அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமினை பார்த்ததும் எல்லாம் முறைச்சி பார்க்குறாங்க ஒரு மாதிரி கோவமா. ஜிமின் பார்க்குறாங்க என்னாச்சு ஏன் நேரம் மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது ஒயின் பார்க்குறா அதுவா குரூப் சாட்டில் நீ குரூப் சாட் என்ன ஓப்பன் பண்ணல சொல்கிறாங்க. நான் ஃபோனே நேற்று நைட்டில் வந்து ஆன் பண்ணேன், நான் எதுவும் பார்க்கல, அப்படி தூங்கிட்டேன், டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா, நீ ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணலையா, அதான் யோன்ஜருக்கு என்ன கோவம் செம கோவம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு கோவம் இல்லை, சும்மா அப்படி உட்காந்துருக்காங்க சொல்கிறாங்க. சரி வா சரி இப்போ ஃபைனல் 2 பேர் கிளாஸில் வராங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜிமின் கேட்குறாங்க. இப்போது யோன்ஜின் பார்க்குறாங்க. கிட்ட வா ஏன் சொல்கிறாங்க. ஏன் சரி ஜிமின் க்யூட்டாக கிட்ட போகிறாங்க. இப்போது யோன்ஜின் தான் நம்ம ஜிமின் நெக் பிடிச்சி நினைக்கிறாங்க. அம்மா வலிக்குது சார் ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் யோன்ஜின் ஹேண்டில் ஒரு அடி. அப்படி யோன்ஜின் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, எதுக்கு அவனை போட்டு நினைக்கிறா சொல்கிறாங்க. ஜாக்ஸா இவனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லைடா, ஒரு ஒன் மந்த் ஆகுதுடா, டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. அவன் தான் ஃபாரின் ட்ரிப் போகிறேன்னு சொல்லிட்டு போனா சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு டெக்ஸ்ட் கூட போடவே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஆச்சு யோன்ஜினா சாரி உண்மையாகவே நான் ட்ரை பண்ணேன்னா முடியல, ஐம் சாரி அப்படின்னு க்யூட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. சாரிலாம் இல்லை அப்புறம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வெளில போகிறோம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆமாம் ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு கிளாஸ் அதிகமாக இருக்காது, ஈவினிங் வெளில போகிறோம், நீ வந்து வர அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஹோபி என்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன், என் கூட வர அப்படி சொல்கிறாங்க. சரி வரேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது பக்கத்தில் ஒரு பர்சன் தான் ஜிமின் கிட்டே போயிட்டு என்னமோ சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. கோவமா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆச்சு கோவப்படாத அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது என்னும் தான் அப்படி ஜிம்மோட சிக்ஸை பிடிச்சி ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறாரு. இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க வாவ் சொல்லிட்டு இப்போ காய் பார்க்குறாங்க. சம்டைம் எனக்கு ஃபீல் ஆகுதுடா சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. நீ ஒரு சொல்கிறாங்க பாரு இங்கே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேவா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாரும் லவ் பண்ணல, இவன் எனக்கு செல்ல குழந்தை ஓகேவா, எனக்கு அவன் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஒரு செல்ல குழந்தை, வேறு என்னென்னு சொல்லுவோம் மூச்சு எல்லாமே எனக்கு இவன் ஓகேவா. நீ அவனை பற்றி எதனால் எங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி தப்பாக பேசின காய் நீ செத்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்கிறாங்க. மெக்கு பார்க்குறாங்க. நீ சொல்கிற இப்போ நான் செஞ்சேன் சொல்லிட்டு அவர் போயிட்டு காயோட மண்டையில் ஒரே கொட்டு தான். ஐயோ அம்மா வலிக்குதுடா ஏன்டா மெக்கு சொல்கிறாங்க. நான் எத்தனை சொல்லியிருக்கேன் மூச்சை வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூச்சு எல்லாருக்குமே செல்லப்பில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்கிறாங்க. நீ சும்மா தானே சொன்னேன், இதே நம்ம கிஸ் கொடுத்தா மூச்சு வாங்கிக்க மாட்டான், ஆனால் என்ன கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறான் சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க வாங்கி அடிக்காத சொல்கிறாங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க. மெக்கு இன்னும் ஒரு ஏன் சார்பாக ஒன்று சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. வேணாட்டா அவ்வளோ தான் தாங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஹெட்டில் கை வச்சுக்கிறாங்க. இப்போது இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் மட்டும் ஜிமின் அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. அப்படி தான் முறைச்சி பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. கொஞ்சம் கிட்ட ஏன் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு வரேங்க. நம்ம ஜிம் வந்ததுமே இதை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் உன்கிட்ட லாஸ்ட்டு செமஸ்டரப்போ சரியாக பேசவே இல்லை சொல்கிறாங்க. ஓகே நீ மிஸ்ஸே இருந்தாலும் தெரியும் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ரியலி சாரிடா சொல்கிறாங்க. ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. அங்கே பாரு அங்கே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் சாரில் சொல்ல தேவையில்ல ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அவன் வந்துட்டு எதுவும் கோச்சிக்க மாட்டான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. இன்னும் 10 நம்ம யோசிச்சு சொல்கிறேன் நினைக்கிறேங்க. நீ ஏன் பிளேஸை பிடிச்சிட்டா அப்படி அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஜிமினுக்கு என்ன தான் ரொம்ப அட்டாச்சு, ரொம்ப க்ளோஸாக அவர் கூட தான் இருப்பாரா. நீ வந்துட்டு நீ யோசிச்சா ஏன் பிளேஸை பிடிச்சிட்டீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினைக்கிறது நம்ம எனக்கு தெரியுது, எங்களுக்கு தெரியுது, அதுக்கு நீ வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், நீ தான் கொஞ்சம் காய் மேக்க கூட தானே ஒன்றா அதிகமாக இருப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறேங்க. ஜிமின் தான் நீ வந்து நினச்சிக்காத, நான் அதுவும் கோச்சிக்கல ஓகேவா. என்னும் சும்மா டேஸ்ட் பண்ணுறான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினும் சரி ஓகே நான் போய்ட்டு பிளேஸில் உட்காந்துக்குவேன், நான் அப்புறம் பேசுகிறேன் சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அவர் ஓடி போயிட்டு அங்கே நம்ம இன்னும் யோசிச்சு நடுவில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாரு. அப்படி பத்திரமா உட்காந்துக்கு நடுவில் யாரும் தூக்கிட்டு போயிட்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. யாரும் தூக்கிட்டு போக முடியாது ஓகேவா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. க்யூட்டாக இருக்கும் அவங்க கான்வர்சேஷன். இப்போது ஒரு பொண்ணு பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சமாவது உங்களுக்குலாம் கொஞ்சம் பயம் இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டி அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி என்னுடைய ஹேங் வரப்போகிறாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு 3rd year கிளாஸ் யார் சொல்கிறாங்க. என்னுடைய ஹேங் தாங்க இந்த வருஷமாக கிளாஸ் ஆறா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் என்னோட அண்ணா தான் கிளாஸ் ஆறாமா, நேற்றே வந்துட்டு பிரின்ஸ்பல் தான் சொல்லிட்டாங்க, அண்ணா வீட்டில் சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை சொல்கிறாங்க. நம்பியும் சார் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா நம்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உன் அண்ணா கிட்ட இந்த வருஷமாவது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கான்னு சொல்ல அப்படி சொல்கிறாங்க. நானே அதான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன்.
இப்போ வீட்லேயும் வந்து டார்ச்சர் பண்ணுவார், அங்கேயும் டார்ச்சர் பண்ணுவார். 1 மந்த்தாக கொஞ்சம் ரெஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டார் தெரியுமா? அதுக்காகவே நான் கிராண்ட்மா வீட்டுக்கு போயிட்டேன். இங்கே இருந்தால் படிக்க சொல்லுவாரோன்ற பயத்துல நான் வந்து கிராண்ட்மா வீட்டுக்கு போயிட்டேன். சொல்லிட்டு போயேன்னு சொல்கிறா. இப்போ இன்னொரு பொண்ணு பார்த்து சிரிக்கிறா. நான்சி சிரிக்காத அப்படி சொல்லிட்டு போயேன்னு சொல்கிறா. இல்லை உண்மையாக உன் நிலைமை நினச்சி பாவமாக இருக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு பர்சன் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ டீ தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஏன்டா அஜிமிட்ட பேசலாம் சொல்கிறாங்க. என்ன பேசணும் சொல்கிறாங்க. ஏன்டா எல்லாரும் பேசிட்டோம், நீ பேசணும்ல சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் நம்மளால ஒன்றா இருந்தால் இவ்வளோ டேஸ் நம்மளால பேசிக்கிட்டோம், குரூப் சாட்டில் அப்படிலாம் பேசிட்டோம், மீட் பண்ணோம். ஆனால் ஜிம்மில் தான் யாரும் பார்க்கவே இல்லை, எல்லாரும் பேசுகிறாங்க, நீ பேசுகிறா சொல்கிறாங்க. ஜங்கு ரன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்தா இவன் ஷிஃப்ட்டை பயங்கரம் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபாரின் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிமின் 1 மந்த் ஃபாரின் இருந்திருப்பாங்க ஓகேவா, அஜயோ கூட ட்ரிப்பில் இருந்திருப்பாரு. இப்போ ஜிமின் தாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே அதை அப்படி இருந்துச்சு தெரியுமா, இங்கே போனோம் அங்கே போனோம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒய்யன் இதெல்லாம் கெட்டா இருக்கா, ஒய்யன் நான்சி இவங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு ரன் பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு தானே இருக்கான், பேசிட்டு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கு ஜிமினுக்கு எது பிரச்சனையா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. இல்லை நானும் பார்த்துட்டு இருக்கேன், செகண்ட் இயர் தான் கொஞ்சம் நீங்கள் அந்த அளவுக்கு க்ளோஸாக இல்லையே, அதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸாக தானே இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் அன்டச்சபிளாக இருக்கீங்களே, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜங் பார்க்கனால ஒன்றும் சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீ ஏன் கூட டைம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நீ ஜிமின் அதுவும் பேசலையா சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை டே ஓகேவா, நீ வேறு ஜிமின் வேறு ஓகேவா சொல்லிட்டாங்க. நீ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே பார்த்து சொல்லிட்டாங்க. இது ஜிமினுக்கும் கேட்குதா கூட எல்லாருக்கும் கேட்டுட்டு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அதான் எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமையா இருக்காங்க. ஜிமின் இது கேட்டு லிசன் பண்ணிட்டு அப்படியே திரும்பிட்டு ஆக இன்னும் வந்துட்டு அயோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக கிளாஸில் சார் என்ட்ராகிறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எல்லாரும் தெரியாங்க குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனோட கண்ணு அப்படியே ஒரு பர்சன் தேடுது. பார்த்தா அந்த பர்சனோட கொஞ்சம் குட்டியா இருப்பாங்களா, அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் ஹைட் இல்லை, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலு, அதில் லைட்டாக அழகாக க்யூட்டாக டெம்பிள் ஸ்மைலு பார்க்குறாங்க. அச்சோ ஹேங் ரொம்ப அழகு அப்படி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒயன் திரும்பி பார்க்குறா. நீ மட்டும் என்னோட அண்ணா என்னென்னு சொல்லலாம், நான் ஹோபி அங்கே பார்த்தா கோவம் வந்துடும்ல அப்படி சொல்கிறா. இப்போ சிம்மிந்தா இப்படி பேசாதட்டு யாருக்கு கேட்டு போகுது அப்படி சொல்கிறாங்க. பேசக்கூடாது சொல்கிறாங்க. அங்கே பாரு நீங்கள் அவன் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. எது என் பக்கத்தில் சொல்கிறாங்க. இப்போ ஒன் ஷீட் பார்க்குறீங்க, அதுக்கு நான் அலோவ் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பாரில் நான் அவன் பக்கத்தில் உட்காரன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லடி அப்படி சொல்லிட்டு அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்போ நினச்சி பார்க்குறா. ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் பக்கத்தில் உட்காரண்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன். வா ஒன்றை விட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சரி இப்போ அவரும் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிடுறாரு. இப்போ ஒய்யனும் ஜிமினி பக்கத்து உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ஜின் குட் மார்னிங் சிலவன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சில உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் நம்ஜினை ஜிமினு பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்மைலு, இவரும் ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ இதெல்லாம் பார்க்குற ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாகிட்டுருக்கு. என்னமோ நம்ம நம்ஜின் சாரை எல்லாருக்குமே பிடிக்கும். ஈவன் சில பேருக்கு அவர் மாதிரி க்ரஷ் கூட இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பர்சன் போட்டு ஜிமின் நம்ஜினை பார்க்குறதும் நம்ஜின் ஜிமினை பார்க்குறதும் சுத்தமாக பிடிக்காது. அவரை ஏற்றுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காரு. இதனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன்னாக்கா செகண்ட் இயரில் தான் நம்ம நம்பிச்சு வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்க வந்திருப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து இவங்க யாரும் அந்த நம்பிச்சு வந்து இவங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. செகண்ட் இயர் தான் அவங்க போட்டிருப்பாங்க. அப்போதுலேருந்து தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும். செகண்ட் இயர் தான் கொஞ்சம் பிரச்சனையும் வந்திருக்கும். அது உங்களுக்கு யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, வேறு நம்ம ஜிமின் நினச்சவங்க தான் ஓகேவா. ஜிமின் இப்போ நம்பிச்சினை பார்க்குறது நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் பார்த்துட்டே இருக்கிற அப்படி ஒரு கோவம், இதனால தான் பிரச்சனையும் வந்திருக்கும். அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க ஆரம்பிச்சிட்டானா சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே நம்பிச்சினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நம்பிச்சின் கேட்குறாங்க. கண்ணால் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் நல்லா இருக்கா சொல்லிட்டு இங்கே தான் சொல்கிறாரு. அது அவங்க பேசிக்கிறது இவருக்குமே புரியுது, இவனை ஒயனுக்கும் புரியுது. ஒயன் பாஸ் சிரிக்கிறா. ஏன்னா ஒயனுக்கு வந்துட்டு இதில் ஜிமின் அண்ட் நம்ஜனோட பேர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளுக்கு எப்படின்னாக்கா நம்ஜனை வந்து ஜிமின் மேரேஜ் பண்ணிக்கணும் அவள் ரொம்ப ஆசைப்படுறா. இவன் வந்துட்டு நம்ம ஜேஹோப் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. இதுதான் நம்ம ஒயனோட ட்ரீம் ஓகேவா. இப்போ ஃபைனலாக நம்பி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறேன். நான் தான் உங்களுக்கு கிளாஸ் சார் ஓகேவா. உங்களுக்கு 3rd இயர் கொஞ்சம் நல்லா படிங்க, என்ன டவுட்னா வந்து கேளுங்க ஓகேவா, என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஓகே சார் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ஜன் எந்த அளவுக்கு சிக்டோ சேம் அளவுக்கு ரொம்ப குட் பர்சன், அதனால் எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபைனலாக அவர் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே கிளாஸ் நோட் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்னு எழுதிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜன் அப்படியே ரைட் பண்ணிட்டு யாரும் நோட் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியே ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படி ஜிமின் பக்கத்தில் வராங்க. ஜிமின் ஒயன் இருக்காங்க. இப்போ ஒயனை பார்த்துட்டாங்க. பாரு ஒயன் நேராக எழுத சொல்கிறாங்க. ஜிமின் ஒயனும் ஓகே ஹேங் சொல்கிறாங்க. கால்வி சார் சொல்கிறாங்க. ஓகே சார் சார் ஜிமின் ஒயன் சொல்கிறா. இப்போ ஜிமின் ஒயனை நம்ஜனை பார்க்க ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் ஹாப்பிஸ் வந்துட்டு தேங்க்யூ ஹேங் சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு அப்படியே ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே அவருக்கு ஏன்னா ஜங்க் வந்து டாப்பரு, அவருக்கு ஒரு நேரம் அப்படியே எழுதவே பிடிக்கல. பெண்ணை போட்டு முடிச்சு ஒரு மாதிரி மடக்கிட்டே இருக்காங்க. இப்போ டே பார்க்குறேன். என்னாச்சு ஜங்கா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க எழுத சொல்கிறாங்க. சார் அவரும் எழுதிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த நம்ஜனோட கிளாஸ் ரொம்ப நேரம் போயிருக்கும். ஃபைனலாக கிளாஸ் முடிச்சிடா சார் ஓகே. ஜிமின் சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க கம் டு மை கேப்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துச்சு ஒயன் தான் போ அப்படி சொல்லிட்டாங்க. சரி போகிற சொல்லி நானும் வரேன் சொல்லி ஒயன் போகிறா. ஒயன் ஜிமின் 2 பேரும் எழுந்து போயிடுறாங்க.
இப்போ ஜிமின் அங்கே போனதும் ஜங்குக்கு தான் அப்படி ஒரு கோவம். இப்போ என்ன பண்ணுறாரு, மெக்கு கிட்ட பேசிட்டு இருக்காரு, பிஸியாக பேசிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு தான் காய் பார்க்குறாங்க. என்னாச்சுடா அப்படி கேட்குறாரு, கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க, நீங்கள் பாரு தயவு செஞ்சு ஜிமின்ட்டு மூவ் ஆகடா சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க, எது சொல்கிறாங்க பாரு, நீ உன் லவ் சொல்லவும் வேண்டாம், அவன்கிட்ட நீ அவன் பேசவும் வேண்டாம், அவன்கிட்ட மூவ் ஆடு ஓகேவா, அவன் கண்டிப்பாக அவன் செட் ஆக மாட்டான்டா, புரிஞ்சுக்கோ, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருந்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ என்ன அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க, அவன் என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இல்லை நான் சார்கிட்ட சரியாக பேச மாட்டேன், அவனுக்கு சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு தான் எனக்கு கோவமாக சொல்கிறாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லைடா, அவன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, நீயும் டேவும் உனக்கு கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், லாஸ்ட் டைம் நானும் டேவும் ட்ரிப்பு போனதுக்கா, செகண்ட் ட்ரிப் போனோம், அதுக்கப்புறம் தான் அவன் என்கிட்ட சரியாக பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு என்ன சொல்கிறது தெரியல, அது இல்லைடா சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் க்ளோஸாக தானே இருந்தான், இப்போ என்கிட்ட ஏன் சரியாக பேசுறது ரீசன் சொல்கிறாங்க. இப்போ காய்ட்ட ஆன்சரே இல்லை. இங்கே பாட்டா தேர்ட் இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, நல்லா படிக்கணும், அவன் கண்டிப்பாக ஹோபி அங்கே பேச்சு மாதிரி எதுவும் பண்ண மாட்டான் ஓகேவா, அவன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத ஓகேவா, நீ உன்னோட கரியரை பாரு சொல்லிட்டு அவர் தள்ளி உட்காந்துக்கிட்டு நம்ம காய் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க, சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிமின் தான் கமிங் ஹேங் சொல்கிறாங்க. எஸ் கமிங் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உள்ள வராங்க, சொல்லி உட்கார் ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே சார் ஹேங் சொல்கிறாங்க, உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் உட்காராங்க. ஒயின் பார்க்குறேன், நானும் தான் உட்கார சொல்கிறாங்க, நீ எதுக்கு வந்தா சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஹேங் நான் வரக்கூடாதா சொல்கிறாங்க, நான் ஜிமின் தானே கூப்பிட்டா சொல்கிறாங்க, நான் சும்மா வந்தேன் என் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஹேண்டை ஒயின் பிடிச்சிக்கிறா. ஒயனுக்கு ஜிமினா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஃபைனல் ஆனம்பா நம்பின்னு கேட்குறாங்க. ஜிமின் ட்ரிப்பு எப்படி போன்னு சொல்கிறாங்க. ஹேங் ட்ரிப்பு ரொம்ப நல்லா போச்சு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா போணுச்சா, ரொம்ப ரொம்ப நல்லா போணுச்சு தெரியுமா, ஹாப்பியானு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க, ஹோபினியும் ஹாப்பி தானே, நானும் ஹோபி ஏன் ரொம்ப ஹாப்பி, ஹோபி என் கூட இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ண சொன்னாங்க, ஆனால் டைமில் சொல்கிறாங்க. சுகா நானும் ஜெயகோப் நான் 3 பேர் மீட் பண்ண நினச்சிட்டு இருக்கோம், ஏன்னா நாங்கள் 3 பேர் மீட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆக சொல்கிறாங்க. சுகா எங்கே எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்காங்க, நான் பிஸ்னஸ் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே எப்படி சொல்கிறாங்க, எனக்கும் பிஸ்னஸ் ஒர்க் இருக்குது, என்ன பண்ணுறது சேம் டைம் இதுதானே என்னோட ப்ரொஃபஷனல் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாள் கிளாஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப நல்லா புரியுது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, என்ன டவுட்னாலும் கேளு என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் தேர்ட் இயர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படி ஓகேவா, ஏன்னா ஹோபி மேலே நிறைய ட்ரீம் வச்சிருக்கான், அந்த ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும் புரியுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ஜிமினும் நம்ஜின்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. நம்ஜின் அப்படி தான் ஜிமினுக்கு நம்ஜினுக்கு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. எப்படின்னாக்கா ஜேவப் வந்துட்டு கொஞ்சம் யாருக்கிட்டலாம் விடுவார் அப்படின்னாக்கா சுகா நம்ஜின் அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் ஜிமினை விட்டுருவார், வேறு யாருக்கிட்டையும் நம்பி கொடுக்க மாட்டார். அவர் எங்கன்னா வெளில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக போகிறாரு, ஃபாரின் போகிறாரு அப்படின்னா யாரும் நம்பி விட மாட்டார், இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தான் நம்பி கொடுத்துட்டு போவார். இப்போது ஜிமினும் நினச்சி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஹேங் இப்போ நெக்ஸ்ட் அவர் கிளாஸ் வருது, நாங்கள் போவா சார் ரொம்ப போங்க, கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் ஃபன் பண்ணலாம் தான் தப்பு இல்லை, ஆனால் சேம் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே ஹேங் சொல்கிறேன் ஜிமின் சொல்லிட்டு வா ஏன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. ஏன்னு பார்க்குறா ஜிம்னா சொல்லிட்டாங்க. ஹேங் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாரு எப்போவுமே, அவருக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்குது அப்படி சொல்லிட்டு நான் ஒயின் சொல்கிறா. எனக்கு ஹேங் பிடிக்கும், ஒன்றையும் பிடிக்கும் சொல்கிறாங்க, ஆனால் நான் ஹோபி ஹேங்கிட்ட பேச மட்டும் உனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஒயின் கோச்சிக்கிறா. அப்படி இல்லை ஏன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நீ மெச்சூரிட்டியாக இருந்து நல்லா பார்த்துக்கிட்டானே எனக்கு பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா, நீ நினைக்கிறேன் நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எது சொல்லாமா ஒயன் ஜிம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, ஏன்னா ஜிம்முக்கு ஒயனுக்கு தான் தெரியும் ஜிம்மோட லைஃப்லாம் நடந்திருக்கு சொல்லிட்டு, அதனால் அவள் ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு நான் ஒன்றையும் சரியாக ஹோபி ஹேங் சரியாக ஹக் பண்ணவே மாட்டேன், ஆனால் ஹோபி ஹேங்க நான் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன் ஓகேவா. அவருக்கு என்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஐடியா இருக்கோ, என்னைக்கு அவர் ஒரு மேரேஜ் லைஃப் பற்றி யோசிக்கிறாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னுவா ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. ஜூனியர் ஃப்ரெண்டுடா என்னோட மூச்சு குழந்தைடா சொல்லிட்டு அவங்க ரொம்ப சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ் வந்துடுறாங்க. இப்போ 2 பேர் வந்து கிளாஸில் உட்காராங்கடா. மதியம் லஞ்ச் ஆஃப்டர்நூன் லஞ்சில் தான் எல்லாருமே ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க, பெரிய டேபிள். எல்லாரும் இவங்க பார்த்தா கண்ணு வைப்பாங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால இவங்க ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கும் ஒய்யன் தான் ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அப்படியே ஜிமின் என்கிட்ட யோசிச்சுக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க காய் பார்க்குறாங்க. மோச்சி சொல்கிறாங்க கூட சொல்கிறாங்க. இந்தா சரி ஜிமின் கொடுக்குறாங்க. இப்போது மெக்கு பார்க்குறாங்க. மொச்சி செல்லம் சொல்கிறாங்க. என்ன மெக் சொல்கிறாங்க, என்ன பார்த்தா உனக்கு தெரியல சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கோ சார் ஜிமின் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இவன் டே வரைக்கும் கொடுத்துறாரு, அவர் ஜம்முக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் ஃபுட்டை ஷேர் பண்ணிடுறாங்க. நான்சி நம்ம இவங்க எல்லாருமே அப்படியே ஃபுட்டு மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜம்முக்கு மட்டும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டேக்கு இதை பார்க்க எங்கே ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜிமின் ஜங்கும் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக அப்படின்னு இருப்பாங்க. ஸ்கூல் டைம்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஜங்கு ஜிம்முக்கு அவ்வளோ பிடிச்சிருக்காது, எப்படின்னா ஜிம்னு ஜங்கு போக மாட்டாங்க, ஜங்கு ஜிம்மிட்டு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா மிங்கில் ஆகிப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சடனாக பார்த்தா கொஞ்சம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் செகண்ட் வந்து கொஞ்சம் புரிஞ்சிட்டாங்க. அது ஏன்னு டேக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதனால டே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க, என்னதான் ஆச்சு டே கொஞ்சம் அவங்க கூட ஃபுட்டாக ஷேர் பண்ணிப்பாங்க, 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ ஏன் அப்படி சொல்லிட்டு அவர் கூட யோசிக்கிறேன், ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படி கண்டுக்காமலே சாப்பிட்ருக்காங்க. ஃபைனல் இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளாஸ் போகலாமா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க
சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜாக்ஸா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, வாடா நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது வெளில போய்டலாம் சொல்கிறாங்க. அப்படியேடா வாடா சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே சரி கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் போயிட்டுருக்கா. ஜிம்மோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் தான். ஜிம் பார்க்குறாங்க, என்ன ஜங்குக் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங் தான் எதுவுமே சொல்லாமா ஜிம்மை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பால் அப்படி பின் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக் என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி பண்ணுற விட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, நீ என்ன பனிஷ் பண்ணிட்டு இருக்கியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் ஏன் ஜங்க் கூட பனிஷ் பண்ணும் அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல, செகண்ட் இயர் நானும் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளோ டேஸ் தான் உனக்கு என்ன தான் கோவம் என் மேலே. நான் தான் சொல்கிறேன், நான் ட்ரிப்பு போகிறத வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டாக பிளான் பண்ணிட்டேன், அதனால தான் போயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் பிளான் பண்ணவே இல்லை, அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு, அதை மட்டும் சொல்லாமல் போயிட்டேன். உன்ட்டு நான் சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம்னால நான் டே கூட போயிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் எதுக்காக வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு புரியல, என்ன தான் பிரச்சனை ஜிமின் உனக்கு அப்படி சொல்லிட்டேன். நம்ம ஜங்க் கேட்குறாங்க, ஜிமின் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜங்கா, ஓகேவா, உனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இரு, ஓகே, நீ வந்து என் கூட இருக்குன்னு எனக்கு எதுவும் இல்லை ஜங்கா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, உண்மையாக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சொல்லி ஜிமின் உண்மையாக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானே, அதை தாண்டி என்ன இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்க் ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஜிமின் இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, என்ன ஜங்க் இங்கே பாரு, 3rd இயர் படிக்கிற, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண ஜங்கா, ஓகேவா சொல்கிறாங்க. எப்போ நீ தான் டாப்பராக இருப்ப, அதே மாதிரி இந்த வருஷமும் இருக்கணும், ஓகேவா சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. சரி தள்ளியா சொல்லி ஜங்க் வந்து ஜிம்லேருந்து போகிறாங்க. ஜிமின் நில்லு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு வார்த்தை கூட சொல்லல, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது இந்த பக்கம். ஜிமின் அவர் கண்ட ஒரு டேஸ்லாம் வைப் பண்ணுறாங்க. வைப் பண்ணிட்டு ஹோபி அங்கே ட்ரீம் என்னவோ அதான் என் ட்ரீம், ஓகேவா, எனக்கு ஒரு ட்ரீம் இல்லை, எனக்கு அந்த ட்ரீம் வேண்டாம் சொல்லி ஜிமின் பாட்டுக்கு கூட போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, நான் ஜஸ்ட்டு நான் அவனை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி தான் அவனை வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது உன் வார்டு அன்றைக்கி நீ கூப்பிட்டு கேட்டேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அன்றைக்கி டே கேட்டானு அவன் கூட போயிட்டுண்டா, மற்றபடி ஒன்றும் இல்லைடா, தப்பாக எதுவும் இல்லை, ஓகேவா, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான், அதுக்காக தான் கோச்சிக்கிட்டியா, அதை தான் என்கிட்ட மூவ் பண்ணியிருக்க, எனக்கு புரியவே இல்லை சொல்லிட்டுப்பா. ஜங்குக்கு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக, அவன் ஸ்பெஷல் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டாங்க. நீ எனக்கு வேறு நான் எப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருக்கு ஜிமின் மட்டும் எந்த ஒரு சுச்சுவேஷன் லாஸ் பண்ணக்கூடாதுன்றதா ஒரே ஒரு இது. இப்போ இந்த மாதிரி ஜிமின் தள்ளி போகிறதா ஜங்கோட ஏற்றுக்க முடியல. சரி ஓகே, டைம் இருக்குது, சீக்கிரமே நான் உனக்கு கம்ஃபர்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஃபோன் எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு ஃபோன் வருது. ஜிமின் பார்க்குறாங்க, ஹாபி ஹேங் சொல்கிறாங்க. ஜிமின் சாப்பிட்டியா, சாப்பிட்டாங்க. ஹேங் சொல்கிறாங்க, என்ன சாப்பிட்டா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்புறம் நம்பிச்சு என்கிட்ட பேசினாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் எதையுமே ஹைட் பண்ண மாட்டாரு. ஹாபி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அப்படியா, ஓகே, நான் அப்புறம் பேசிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, ஈவினிங் நான் வந்துட்டு டிரைவர் வருவாங்களா ஹேங் சொல்கிறாங்க. இல்லை நானே வருவேன் சொல்கிறாங்க. நீங்களே வரீங்களா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் வச்சிடறாங்க. இப்போ ஈவினிங் தான்டா எல்லாருமே கிளாஸ் விட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அவர் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ யோன்னு என்னும் ஏன் சீக்கிரம் வாடா சொல்லிட்டு வெளில வந்துட்டுருக்காங்க. இப்போ எல்லாருமே பேக் பண்ணிட்டாங்க. இப்போ டே ஒர்க்கிங் டே ஜாக்சன் இவங்க மட்டும் போயிட்டுருக்காங்க. ஜங்கு ஜிமின் மட்டும் கிளாஸ் ரூமில் இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் போக ஜங்குக்கு ஜிமின் தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. கரெக்டாக டோருக்கு பக்கத்தில் போகும்போது ஜங்கு அவள் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் பேக் ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணிட்டு அவருடைய ஃபேஸில் அப்படி ஜிமின் நெக்கிட்ட வைக்கிறாங்க. அப்படி அவர் டேஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது ஜிமின் மேலே அந்த டேஸ் பார்த்து அவருக்கும் ஃபீல் ஆகுது. அவர் எதுவுமே சொல்ல பண்ணிட்டுருக்காரு. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அடிச்சு திட்டிட்டு ஓகேவா, என்னன்னாலும் பனிஷ் பண்ணு, பேசாமல் இருக்காத, கஷ்டமாக இருக்குது சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அங்கே பாரு, நான் ஒரு காலத்தில் உங்கள்கிட்ட கோவமாக இருந்தா இல்லைன்னு சொல்ல, நம்மகிட்ட ரகடா கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசியிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் விட்டா ஹார்ஷாக பேசியிருக்கேன். அதெல்லாம் நினச்சி தான் இப்போ ரிவெஞ்ச் மாதிரி எடுக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அங்கே பாரு ஜங்கா, என்னோட ஃப்ரெண்டுக்குள்ளே போய் எப்படி ரிவெஞ்ச் எடுக்க முடியும், நான் எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என்னை பார்த்து அந்த மாதிரி பசங்க தெரியுதா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. இங்கே பாருடா சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படி ஜிம்மில் ரன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஒரு பாடி கூட அட்டாச் ஆகுது. டைட்டாக ஹக் பண்ணிடுறாரு. ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ப்ளீஸ் இங்கே பாரு, பேசு, பழைய மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ரொம்ப கெஞ்சுறாங்க. மற்றவங்க கூட பேசினா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் தனியாக என்கிட்ட பேச சொல்லி ஜங்கு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதிட்டுருக்காரு. அப்படி ஜங்கா டைம் ஆகுது, ஹேங் வந்துடுவாங்க வீடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவ்வளோ மட்டும் தான் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜங்கா, ஓகேவா சொல்லி ஜிம் அப்படியே ஜங்கு வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்படியே போயிடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாக கீழே வந்துடுறாரு. ஜங்கு ரொம்ப அழகாங்க, கண்ண டீஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் காய் பார்த்து தான் இருப்பாரு. காய் பார்க்குறாங்க. பாரு நான் சொன்ன கேட்க மாட்டேனே இவான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வாடா சொல்லிட்டு அவருக்கு ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. இங்கே ஹோபி கரெக்டாக கார் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன வரா ஹோபி ஹேங் சொல்லிட்டு வரா. இவங்க ஹேங் தானே கூப்பிடுவாங்க, ஓகேவா, இவங்களோட ஹேங் தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஜிமினும் நம்பிச்சுட்டா ஹேங் தான் கூப்பிடுவாங்க. இப்போது ஹோபி பார்க்குறாங்க. சொல்லு ஏன்னு எப்படி இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், 1 மந்த் ஃபாரின் ட்ரிப் எப்படி போச்சு சொல்கிறாங்க. நல்லா போனிச்சுமா அப்படி சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறியா ஏன்னு சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போ யோன்னு என்ன எல்லாரும் ஜேவோக்கிட்ட பேசுகிறாங்க. ஜேவோக்கு ஜிமினுக்கு யாருன்னா க்ளோஸோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் அவர் பேசுவார். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹோபி ஹேங் சொல்லி கூப்பிட்றாங்க. ஹோபி பார்க்குறாங்க. டே எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க
ஹேங் சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வராங்க. ஜிமின் கொஞ்சம் ஒரு மார்க் இருப்பாங்க. இப்போ அங்கே கிளாஸ் விட்டு வரும்போது ஜேகோப்பை பார்த்து டக்குன்னு ஜிமின் பேசலாம் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப தூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜேகோப்பும் அப்படி இந்த ஹேண்ட் அப் பண்ணுறாங்க. ஜிமின் ஓடி போய்ட்டு ஜேகோப்பை ஹக் பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் ஃபஸ்ட்டு எப்படி போய் சொல்கிறாங்க. நல்லா பண்ணிச்சு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஜிமின் தான் எல்லாரும் பார்த்துட்டு பாய் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜேகோப் வீட்டுக்கு வராங்கடா. வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஜேகோப்பை போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. எங்கள் மெய்டு காஃபியில் போட்டு தராங்க. போட்டு கொடுத்துட்டு உட்காராங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு சைடு பார்க்குறாண்டா ஒரு வீட்டில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க இந்த வருஷம் படித்து முடிச்சுட்டு கம்பெனி ஜாயின் பண்ணி போல சொல்கிறாங்க. அப்பா அது சொல்கிறாங்க. பாரு நான் சொல்கிறதா ஓகேவா கம்பெனி சிஓ ஜாயின் பண்ணிக்க புரிஞ்சுதா சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. அப்பா ஏன் இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. பாரு ஜீன் உனக்கு ஒன்றும் தெரியாது ஓகேவா நீயும் நானும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ வந்து படிக்கும் போதே எனக்கு ஹெல்ப் பண்ண ஆனால் இவன் பார்த்தியா தேர்ட் இயர் வந்துட்டான். இவனுக்கு அது டேலண்டட் ஆனால் கொஞ்சம் கூட பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேனே. ஒன்று ட்ரிப்பு அதான் லீவ் வந்துட்டாங்க ட்ரிப்பு போயிடான் ஃப்ரெண்டு கூட இல்லைனாக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தனியாக எதுவுமே யோசிக்க மாட்டேன் ஜங்கு போன நீ அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூட அப்பா திட்டுறாங்க. ஜங்கோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அப்பா விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன் பா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல சொல்கிறாங்க. இப்போ ஒரு பா சொல்கிறாங்க. எதுக்கும் என்னதாங்க உங்கள் பிரச்சனை எப்போ தான் எங்கள் ஜங்கு திட்டே இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ வந்துட்டு சப்போர்ட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஜங்கா அப்போ திட்டுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா வராங்க. ஜங்கா நீ ஓகே தானேப்பா ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி பா வச்சு சொல்லி கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க. நம்ம ஜங்கோட ஃபேஸே சரியில்லை. அங்கே பாரு நீ ஓகேவா இல்லை கேட்குறாங்க. நான் ஓகே தான்மா சொல்கிறாங்க. காஃபி போட்டுட்டு டப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா கொஞ்சம் நாள் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்கோ டேரெக்டாக மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அவருக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கார். இப்போ அவர் மொபைலில் வந்து அவர் போய்ட்டு அந்த சிஸ்டம் ஆன் பண்ணுறாங்க. அது ஒரு மெயில் இருக்குது. அந்த மெயிலில் ஃபுல்லாக டெக்ஸ்ட் தான் ஃபோராக வந்து இப்போ இவங்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்களா ஜிமினுக்கு இதே மாதிரி அவங்களுக்கு ஜிமினுக்கான மெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அவ்வளோ மெசேஜ் இருக்குது. இவர் அவ்வளோ மெசேஜ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த 1 மந்த்தில் அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. சாரி தான் அதிகமாக கேட்டிருக்காரு. சாரி சொல்லி கேட்டிருப்பாரு. நிறைய ஒரு மனசு உள்ளதெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அங்கேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இவன் அதை பார்க்க கூட லிஸ்ட் இல்லை. அவர் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணவே இல்லை மெயில் பாக்ஸை. அப்படி தான் இருக்குது. பார்க்குற ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அமைதியாக இருக்காரு. ஏன்டா அப்படி இருக்கு அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு அவர் மாதிரி ஹார்ட் ஆகுறாங்க. அங்கே அத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் எப்படி சொல்லுவேன் உனக்கு ஏன்டா அது புரிய மாட்டேங்குது சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. எனக்கு உன் மேலே லவ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குடா. அது கொஞ்சம் கூட வந்துட்டு குறையாது ஓகேவா. நான் மற்றவங்கள்ட்ட இது வரைக்கும் சொன்னது கூட கிடையாது. ரீசனே நீ தான்டா சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. நீ வந்துட்டு எப்பவும் மற்றவங்கள்ட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் ஹைட் பண்ணிப்பா. இவனோட பர்சனல் விஷயத்தை கூட யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் சொல்லி ஜம்ப் தான் நினைக்கிறாங்க. இவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலும் சொல்லிட்டு இப்போ ஜம்முக்கு ஜிம்மு பற்றியே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு வராங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. அது குடி சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. குடி சொல்கிறாங்க. இப்போ ஃபோனில் அவரும் அந்த காஃபி எடுத்துக்கிறாங்க. அடுத்த சிப் பண்ணுறாங்க. சிப் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஹேங் சொல்கிறாங்க. இல்லையே நீ கொஞ்சம் டேஸ் அப்செட்டாக இருக்கா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஹேங் சொல்லிட்டு ஜின்னு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா ரொம்ப டிப்ரெஷன் ஆகாது ஓகேவா. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ. அப்படி இல்லை உனக்கு எதாவது வேறு ட்ரீம் இருக்கணும் அதை ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு சின்ன ரொம்ப அழகாகவும் நல்ல அண்ணாவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் ஓகே ஹேங் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு சைடு பார்த்தா நம்ஜூன் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கூப்பிட்றாங்க. அம்மா சொல்கிறாங்க ஏப்பா இந்த வருஷம் நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லிட்டு நம்ஜூனோட அம்மா கேட்குறாங்க. இப்போது நம்ஜூன் பார்க்குறாங்க. அம்மா இந்த வருஷம் முடிஞ்சிட்டும் சொல்லிட்டாங்க. இந்த வருஷமா ஆமாம்மா இந்த வருஷம் முடிஞ்சிட்டும் ஒயன் படிச்சு முடிக்கட்டுமா சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஒயன் படிச்சு முடிக்கிறதுக்கு என்னப்பா சம்மந்தம் சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறேம்மா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரியுது நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் அம்மா சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ஜூன் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா நம்ம நம்ஜூனுக்கும் ஜிமினுக்கு நேரத்தில் மேரேஜ் ஆக போகுது ஓகேவா. அவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம என்கேஜ்மெண்ட்டாக பண்ணல. நம்ம ஹோபியும் நம்ஜூனும் பேசியிருக்காங்க ஓகேவா. அவங்க 2 பேரும் பேச வச்சிருக்காங்க. நம்ம ஹோபி கேட்டுப்போம் நம்ஜூன்கிட்ட ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிறா சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிப்பாரு. ஏன்னா அவருக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஜிமின் மேலே நம்ஜூனுக்கு லவ் இருக்குது ஓகேவா. ஒன் சைட் லவ் இருக்குது. அதனால தான் ஆனால் வந்துட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். நம்ம படித்து முடிக்கட்டும் அதுக்கப்புறம் ஜிமினுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது மேரேஜ் பண்ணிப்போம். நம்ம அவனை ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஒய்யன் வந்துட்டு ஜேவப்பை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ஜூன் நம்ம ஒய்யனோட ஆசை. 2 பேரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இதெல்லாம் நம்ம நம்ஜூன் நினச்சி பார்க்குறாங்க. அதனால தான் அவர் அதிகமாக ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது பேசுறது இதெல்லாம் இதான் ரீசன். இப்போ நம்ம ஜங்குக்கு சரி பார்க்குறேன்டா. ஜங்குக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்குது எப்போவுமே. நீ எப்போ நம்ஜூன் சார் நம்ம கிளாஸ் எடுக்க வந்தாங்களோ போன வருஷம் அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் ஆகுதுடா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நான் உன்னை ஹர்ட் பண்ண டைமில் தான் அவர் அந்த கிளாஸ்க்கு வந்தார். அவர் வந்து நானும் பார்க்குறேன். எனக்கு யாருக்கிட்டே இப்படி உன்னை பார்த்து பாசிட்டிவ் ஆனதுடா. நீ அவர்கிட்ட பேசினா அப்படியே எனக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆகுது. நீ ஸ்மைல் பண்ணுறேன். எனக்கு என்னவோ தெரியல எங்கேயும் தப்பாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதே சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் ஜங்குக்கு நினைக்கிறாங்க. நம்ஜூன் சார் நல்லவர் தான். ஆனால் ஏன் அவர் ஒன்று பார்த்தோம்னா அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு சொல்லிட்டு ஜங்கு கதையை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பெட்டில் படுத்துருக்காரு. கண்ணு டேஸ் போயிட்டு
போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. சங்குக்கா சங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. என்னடா சொல்லிட்டு அவரோட மாதிரி அப்படியே பக்கத்தை பிடிச்சி எடுத்து ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கு விட்டுறா விட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கேன் என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் வந்து சங்கா என் பாடி வந்து என்னை எங்கே வெளில கூட்டிகிட்டு போறியா சொல்லிட்டாங்க. எப்போ சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் தானே கூட்டிகிட்டு போயிட்டா போச்சு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சார் என்ன வேணும் சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு 1 day ஃபுல்லாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யாரும் இல்லாமல் நீ நான் மட்டும் சொல்கிறாங்க. அவ்வளோ தானே நீ நான் மட்டுமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு செமஸ்டர் லீவ் வர வருது ஓகேவா, அதனால் நீ என் கூட இருக்கணும், கண்டிப்பாக என்ன சீட் பண்ணுறது ஏமாத்தாத சொல்கிறாங்க. ஐயோ நான் ஏன் ஏமாத்த சொல்கிறாங்க. இல்லை எப்போவுமே நான் உன்னை வெளில கூப்பிட்டா நீ ஓகே சொல்லு, லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு பிளான் சேஞ்சஸ் ஆகிடும் அப்படி சொல்கிறேன். இப்போ ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது அதை பார்த்து ஜமுதா ஐயோ நான் எங்கேயும் போக மாட்டேன் ஓகேவா, பிளான் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது, கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா, 1 day நான் ஒரு யுகம் ஃபுல்லாக என் கூட இருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அது ஒன்றும் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படியா ஜஸ்ட் 1 day தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. வெறும் ஃப்ரெண்டா ஜம் கேட்குறாங்க. ஆமாம் ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. அப்படியா எந்த ஃப்ரெண்டு கிஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த வாங்கிக்க சொல்லிட்டு அவர் அப்படியே சீக்ஸில் போயிட்டு பைட் பண்ணுறாரு. ஆமாம் வலிக்க சொல்கிறாங்க. வலிக்குதா இன்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு தானே சொல்கிறாங்க. உண்மையான ஃப்ரெண்டு தானா சொல்லி கேட்குறாங்க. உண்மையாக சொல்லிட்டு சொல்ல வர அதுக்குள்ளே இப்போ அவர் அப்படின்ட்டு அப்போ வாசை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வேணாம் இதுக்கு மேலே சொல்லாத ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே சொல்லாத ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே என்னை கூட்டிகிட்டு போகல கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. ஹாபி என் கூட நான் இருப்பேன், ஹாபி என் கூட நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டே ஃபுல்லாக அவங்க கூட இருக்கணும் ஆசை, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகல சொல்கிறாங்க. ப்ராமிஸ் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அந்த டே உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாடா சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஏமாத்துறதா சொல்கிறாங்க. ஏமாற்ற மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. சரி ஓகே பாய் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இல்லைடா சொல்லிட்டாங்க. பாய் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இது ஒரு காலேஜாக தான் நடந்திருக்கும். இதை நினச்சி பார்க்குறாங்க. அன்றைக்கி நான் பண்ண ஒரு தப்பு தான் நீ விட்டு போனதுக்கு ரீசன்னு தோணுது. நீ ஆசைப்பட்டு பாடி அன்றைக்கி குடிக்கிறச்சவங்கக்கா சொல்லிட்டு நான் அந்த டே என்னால் வர முடியாமல் போயிடுச்சுடா, சாரிடா ரியலி சாரிடா, என்கிட்ட பழைய மாதிரி அதே ஜிம்னா என்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றேன், நான் தப்பு பண்ணுறதா இல்லைன்னு சொல்ல ஓகேவா, இதுக்கு வந்து தப்பு பண்ண மாட்டேன் தங்கம் இல்லை என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு ஜவுக்கு ரொம்ப அழகாங்க. எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது, எத்தனை பேர் என் கூட இருந்தாலும் நீ இல்லாத எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எம்டியாக ஃபீல் ஆகுது சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே அதான் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா. இதில் நம்ம ஜெம்னுக்கும் நம்ம நம்பிச்சலுக்கு தானே அது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் ஓகேவா. ஆனால் அது ஜீக்குக்கு தான் பேர் ஓகே, உங்களுக்கு அது புரியும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஓகேவா. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஒரு மூவி வருஷனில் முடிச்சு விட்ருவான்னு சொல்லுங்கள் ஓகேவா.